தியானமாய் ஜெபிக்கிறேன். அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாக்கோபை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள்ல யாக்கோபு போகிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏசாவாகிட்ட எல்லாம் ஏமாத்தி எல்லாம் பிடிங்கியாச்சு, அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை திருட்டு வாங்கியாச்சு. ஆனா இப்ப இவர் என்ன பண்றாரு? உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறாரு. யோசித்து பாருங்க அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும். எதிர்காலத்தை குறித்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னு எப்படி இருக்கும்? ஒரு பயம். எத்தனை பேர் அந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கோம்? படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நம்ம படிச்சு முடிச்சுட்டு என் வாழ்க்கையில் 21 வருஷம் என்ன செஞ்சிருக்கேன்? படிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கலன்னா என் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா எப்படி இருக்கும்? பயமா இருக்கு. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. கர்த்தாவே, நீ கூட இருந்து நான் போகிற இடத்துல என்ன கூடவே இருந்து என்ன காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து சமாதானத்தோடு இந்த இடத்துக்கு திரும்ப வர பண்ணா அப்படின்னு சொல்லி கர்த்தனுக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு சொல்லி ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா எப்படி ஜெபம் பண்றாரு? எனக்கு நான் போற இடத்துல நீங்க என் கூட இருக்கணும், என்னை காப்பாற்றணும், எனக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், கொடுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் துணி வேணும். அதான் அவரோட என்ன ஒரு பாயிண்ட்ல என்ன செய்யுங்க, மறுபடியும் இந்த இடத்துக்கு திரும்ப வரணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. பெர்மனன்ட் பிளேஸ் இது காணாம். அப்புறம் நமக்கு ஆண்டவர் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தது திரும்ப அங்க போவான்னு சொன்னாரு. ஆனா இங்க இப்ப இவர் மறுபடியும் போயிட்டு திரும்ப என்ன செய்யணும்? இங்க வரணும். அப்ப அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு என்ன செய்யறாரு? இந்த காரியங்களை சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்றாரு. அந்த இடத்துக்கு நல்ல பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சாரு? பெத்தேல். இந்த வானத்தின் வாசலுக்கு தேவனுடைய வீடு. அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். ஆனா திரும்பி அதே இடத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வர வச்சாரு. ஒருவேளை யாக்கோபு மறந்துருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியும் சொன்னாரு. ஒரு நாள் வந்தது, திரும்பி வர வேண்டிய ஒரு நாள். ஆண்டவர் யாக்கோபு கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு கல் எடுத்து நிறுத்தின ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துக்கு நீ திரும்ப போ. என் இடத்துல ஒரு பொருட்களை பண்ண இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துக்கு திரும்ப போ, நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாரு? அவர் திரும்ப வந்தார். வந்தவர் மறுபடியும் என்ன சொன்னாரு? வெறும் கோலும் தடியுமா இந்த இதுக்கு கடந்து போனாங்க. ஆனா இப்பொழுது சரிவாரங்களுடைய நாமே ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஆடு மாடு தொடர்ச்சியா அப்படியே கூட்டம் கூட்டமா வருது. 12 பசங்க என்ன செஞ்சு வச்சிருக்காரு? ஆமா, பெற்று வச்சிருக்காரு. பெரிய